இன்னொரு தேர்தலை கட்சிகள் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஓராண்டுக்கேனும் ஸ்திரமான ஆட்சி சூழல் ஏற்பட வேண்டும் என கட்சிகள் நினைப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த சில நாட்களில் தெளிவான காட்சிகள் கிடைக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தாவேகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் அதிமுக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதா சொல்லப்படுகிறது, என்ன விவரம்? நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது விஜய்க்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 4 கட்சிகளை சேர்த்து 11 எம்எல்ஏ இடங்களை பெறுவதா அல்லது ஒரே கட்சியில் மூலமாக கிடைப்பதா என்ற ஒரு தற்போது 2 வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரசிடம் 5, விசிக 2, கம்யூனிஸ்ட் 4 என 11 இடங்கள் வருகின்றன. குறிப்பாக இப்போது வரக்கூடிய 7ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து இந்த சமையல் எரிவாயு செலவின விலை உயர்வை எதிர்த்து போராட்டத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த 3 அணியினர் மட்டும் இணைந்திருக்கிறார்கள். இது பழைய மக்கள் நல கூட்டணி பார்முலாவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த 3 கட்சிகளிடம் 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு 5 இடங்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நோக்கி, குறிப்பாக திமுக அணியிலிருந்து ஒரு முதல் விலகல் ஒரு நிலைப்பாட்டை இந்த 3 கட்சிகள் எடுத்திருக்கிறதோ என்று சொல்லப்படுகிறது. சண்முகம் இன்று காலை செய்தியாளர்களை சந்திக்கும் போது எங்களுக்கு அழைப்பு வரவில்லை, அழைப்பு வந்தால் ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று சிபிஎம் மாநில செயலாளர் தெரிவிக்கிறார். எனவே ஒரு மாற்று குரல் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்திருக்கிறார்கள், நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை 47 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு 3வது பெரிய கட்சியாக தமிழக சட்டப்பேரவையில் உருவெடுத்திருக்கிறது. எனவே அதிமுக அதாவது விஜய்க்கு தேவையான 11 நம்பர்ஸ் 4 கட்சியிலிருந்து வாங்கினா ஒரு சிக்கல் ஏற்படும். ஏன்னா 4 பேரும் 4 திசையில சில விஷயங்களை கருத்து சொல்வார்கள், ஒரு பக்கம் இழுப்பார்கள். ஆனால் ஒரே ஒருவருடன் நம்ம அந்த உடன்பாட்டை வைத்துக் கொண்டால் அது எளிதாக இருக்கும் என்று தாவேக தலைமையும் நம்புவதாக தெரிகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் உடன்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதற்காகத்தான் ஆலோசனையை கூட்டுகிறார்கள். எனவே ஒரு புதிய மாற்றம், அதாவது 1967க்கு பிறகு தமிழகத்தில் இது போன்று எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு யார் யாரை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வர இருக்கிறது. குறிப்பாக 2006இல் திமுகவிற்கு மைனாரிட்டி என்று சொன்னாலும் கூட அப்போது காங்கிரஸ் நிலையாக 36 எம்எல்ஏக்களை கொடுத்து உதவி செய்தார்கள். ஆனால் இந்த முறை யாரிடம் செல்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே அதிமுக வெளியில் இருந்து சப்போர்ட், அதாவது அமைச்சரவையில் பங்கேற்காமல் தனது ஆதரவை தாவக கொடுக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தற்போதைய சூழலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடைக்காமல் ஆட்சி கவிழ்ந்தால் அது மீண்டும் இன்னொரு தேர்தலை சந்திக்கும். அது பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு பெரிய செலவை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற சிம்பத்தியை பயன்படுத்தி விஜய் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டுவிடும். எனவே தற்போதைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு மாற்று கிங் மேக்கர் ஆகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே போல காங்கிரசுடன் தாவேகா சேருமா, அதற்கு வேறு சில அனுமதிகள் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதையெல்லாம் பொறுத்திருந்தால் நம்ம வரக்கூடிய நாட்களை பார்க்கும். நிச்சயமாக தமிழக நம்ம குறிப்பாக முதலமைச்சராக எப்போது பதவியேற்பார், அவர் எப்போது சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. யாருடைய ஆதரவு மூலம் அவர் முதலமைச்சர் ஆகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கின்றது. பாலா, தாவேக ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் 118 இருக்கிறது. அதிமுக வசம் 47 இடங்கள் கைவசம் இருக்கிறது. கிங் மேக்கர் ஆகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தாவேகவுக்கு தேவைப்படும் எண்கள் 10 இருக்கிறது. அதிமுக 47 இடங்களை தன்வசம் வைத்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க தேவையான எண்கள் 118 இருக்கிறது. தாவேகவுக்கு ஆதரவளிக்கும் ஆலோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிங் மேக்கர் ஆகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தாவேகவுக்கு ஆதரவளிக்கும் ஆலோசனையில் அதிமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் ஆகிறாரா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது.